அவன்கிட்ட நேரடியாக கேள்வியை கேட்டாலே அவன் சுற்றி வளைச்சி தான் பதிலை சொல்லுவான். நீங்கள் சுற்றி வளைச்சி கேள்வி கேட்டா அப்புறம் அவன் எப்படி சொல்லுவான்? உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியலல்ல? எஸ், தந்தி டிவியின் பாட்காஸ்ட் வித் சீமான். நேற்று ஹரிஹரனுடன் சீமானின் பாட்காஸ்ட். பா, ஹரிஹரனுடைய கேள்வியெல்லாம் கேள்வியே இல்லைங்க. ஏன்பா ஹரி, தமிழின் சிறப்பு என்ன தெரியுமா? கேள்வி கேட்கறது. அதுவும் அந்த கேள்வி எப்படி தெரியுமா கேட்கணும்? அப்படி கேட்கணும். ஏனுங்க ஹரி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த திருவிளையாடல்ல கேள்வி எப்படி கேட்பாங்க தெரியுமா? முத்துராமனோட மனைவியின் கூந்தலில் மனம் வந்ததால் அது என்ன மனம்னு இவருக்கு டவுட் வந்ததால் சிவன் கிளம்பி வந்துட்டார். வந்து நாகேஷ் கிட்ட ஒரு கவிதையை கொடுக்குறாரு, நீ போய் பேசிட்டு வாப்பா அப்படின்னு. வறுமையில இருந்த அந்த நாகேஷ் கூட வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போகல. ஸோ அந்த கேள்வியை கேட்குறாரு. அறிவுக்கு ஆசைக்குன்னு வந்து முடிக்கிறாரு. எப்பேற்பட்ட கேள்விகள், அதுக்கு எப்பேற்பட்ட பதில்கள், எவ்வளவு நல்லா இருந்தது. கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத நாகேஷே அத்தனை கேள்வியை கேட்குறாரு. நான் இங்கே கேள்விதான் கேட்க போறேன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவர் எழுதி கொடுக்குற கேள்வியை எதுக்கு ஹரிஹரன் நீங்க கேட்குறீங்க? நம்ம ஹரிஹரன் கேட்ட ரொம்ப தெளிவான கேள்விகளையும் அதுக்கு நம்ம சில்லற பையன் சொன்ன சில்லறத்தனமான பதில்களையும் நீங்களே கேளுங்க. நீங்க மேடைக்கு போலவே அடிக்கடி நீதிமன்றம் போறீங்களே, அதுவும் ஒரு பெரிய சவால். அதாவது அடிக்கடி மேடை ஏறுற மாதிரி அடிக்கடி நீதிமன்றம் போடுறீங்களே, அது பெரிய சவால் அப்படின்னு நம்ம ஹரி கேட்டிருக்காரு. ஹரி, இது ஒரு கேள்வியா? சரி, சில்லற பையன் பதில கேளுங்க, அப்புறம் நம்ம கேட்போம். எல்லாரும் வழக்கு போடப்படுதா? எல்லாரும் விமர்சிக்கிறாங்களா? அப்படின்னா நீங்க உன்னை அதிகமா யாரு விமர்சிக்கிறான்னா அவன் உன்னை பார்த்து அதிகமா பயப்படுறான்னு அர்த்தங்கிறவங்கள. கூட்டத்துல யாராவது ஒருத்தர் என்னை எழுதி பேசினா நீ வளர்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று பொருள்ங்கிறவங்க. ஒரு கூட்டமே உன்னை எழுதிச்சுன்னா நீ வளர்ந்து விட்டா என்று பொருள்றாங்களா? அதனால நம்ம போய் அது வழக்கா கூட்டுரைகளை ஏழையா கூட்டுரைகளை அங்கீகரிக்க மாட்டாங்க. அது என் மனைவி என்ன சொன்னாங்க பாருங்க, நீங்க எந்த இதுக்காக வழக்கு வருதோ அந்த வழக்கு கம்பியத்தை சொல்லி அந்த இடத்துல போயிட்டு அதே ராத்திரியில கூட்டத்தை போட்டு என்ன பேசுறீங்கிறதுக்காக வழக்கு வந்துச்சோ திருப்பி அதே பேசுங்க. உண்மையே என் மனைவி சொன்னாங்க. ஹரி, நீங்க கேட்டது பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்கு. ஆனா அதையே இவன் எப்படி பாலிடிக்ஸ் வழக்கா மாத்திருக்கான்னு பாத்தீங்களா? ஏன்னா நீங்க கேள்வியை சரியா கேட்கலன்னு அர்த்தம். இப்படியா ஹரி நீங்க கேட்பீங்க? இவங்கிட்ட நேரடியா கேட்டாலே எப்படி தெரியுமா அவன் பதில் சொல்லுவான்? ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, மாசம் 50,000 ரூபாய் விஜயலட்சுமி நீங்க கொடுத்தீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்? அதையும் கேட்டுருங்க. பாத்தீங்களா, நேரடியா கேட்ட கேள்விக்கே நேரடியான பதில் கிடைக்கல. வலசரவாக்கம் ஸ்டேஷன்ல நடந்த விஷயத்த பத்தி கேட்டீங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினான்ல ஒரு வழக்கு. அதாவது நாங்க அவுட் ஆஃப் கோர்ட்ல பேசி செட்டில் பண்ணிக்கிறோம், அது வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க ஐயா. இந்த 2 வழக்கை பத்தி தான் நீங்க கேட்டீங்க. இதை நீங்க நேரடியா கேட்டிருக்கணுமா கூடாதா? சீமான் உங்க மேல இருக்கிற பாலியல் வழக்குல நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே கேட்டிருக்கீங்க. அது கொடுத்த 2 மாசம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்கணும். இது கேட்டிருந்தீங்கன்னா இது கேள்வி. இந்த கேள்வியை கேட்டுட்டு இதுக்கெல்லாம் அன்னி சங்கடப்படுறது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கணும். இந்த கேள்வியை இப்படி கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஈர வெங்காயம் இந்த பதில சொல்லியிருப்பானா? கயல்விழி சொல்லுவாங்களாட்டு இருக்கு, விஜயலட்சுமியோட வழக்குக்கு தான் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க, அது பாலியல் வழக்குக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அது முடிச்சு நேராக போய் ஒரு மேடையை போட்டு தம்பிங்களையெல்லாம் கூப்பிட்டு விஜயலட்சுமி கூட அந்த நைட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்களாமா? ஏன்னா அப்படிப்பட்ட தைரியம் வரக்கூடிய ஒரு பெண் தான் காளிமுத்துவின் மகள் கயல்விழி. முன்னாள் அமைச்சரின் மகள் கயல்விழி. கயல்விழி யாரு தெரியுமா? சுந்தர தெலுங்கில் பாட்டிசைத்து செந்தமிழில் கவிபாடும் புலவர். சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோழிகளோடு விளையாடி வருவார் கயல்விழி. ஒரு இக்கட்டான சூழல்ல கூட புறணிக்கிறாங்க. அது வெளியில பார்க்கும்போது ரொம்ப ஏன்னா அவங்க குடிமை பணிக்கு தான் படிச்சுட்டு இருந்தாங்க. பயப்படுவீங்களா அதுக்காக? உங்களுக்கு ஆமா, தப்பு செய்யறவன் பயப்பட்டு தான் ஆகணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஆக கயல்விழி அவர்களுக்கு இந்த பாலியல் வழக்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கனாலும் அப்போவே
மீட்டிங்கை போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க ஹரி, உண்மையாலுமே இந்த நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கேள்விகள் தானா? ஏன்னா மோடி கிட்ட நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறப்ப நீங்கள் இட்லிக்கு என்ன சட்னி ஊற்றுவீங்கன்னு கேட்டீங்க. அவர் டீ கடை மோடியாக இருந்திருந்தாருன்னா நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு, தப்பு இல்லை. ஆனால் அவர் இந்தியாவின் பிரதமருங்க, அவர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்பீங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை ஹரி, நீங்கள் பிஜேபி ஆதரவாளர்கள்கிட்ட கேட்குற கேள்வியவே மாதிரியான கேள்விகளையே சீமான்கிட்டையும் கேட்டீங்க. ஏதோ உளர்ற மாதிரி இருக்கே. பிஜேபிக்காரங்கிட்ட தானே கேட்டிருக்கீங்க, அது அப்படித்தான் இருக்கு. கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஹரி, இந்த அவதூறு வழக்கை பற்றி மட்டும்தான் நீங்கள் கேட்டிங்களா? இவன் பேசின அவதூறு வழக்குகளை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் கேட்டது பாலியல் வழக்கை பற்றி. விஜயலட்சுமியோட பாலியல் வழக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதில் தான் இப்போ வரையும் உங்களுக்கு கிடைக்காம உட்காந்துருக்கீங்க. ஹரி, எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்கறதுன்னு தான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து உட்காந்தானா? என்னங்க ஹரி, எவ்வளோ பெரிய வாய்ப்பு, திருட தனியாக சிக்கியிருக்கான், பிடிச்சி போடுறத விட்டுட்டு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பை பற்றி பேசலை, விஜயலட்சுமி பாலியல் வழக்கோட பெண்டிங் ஸ்டேட்டஸை பற்றியும் நீங்கள் பேசலை. இந்த 2 கேள்வி தானே நீங்கள் முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. ஆனால் மிச்சம் நீங்கள் கேட்ட எல்லா கேள்வியும் அதர பழசு, ஊறி போய் புளுத்து போன கேள்வி தானே. ஏன்னா இது 2 தான் லேட்டஸ்டாக கரண்ட்ல நடந்த விஷயம். இந்த கேள்வியெல்லாம் கேட்காம விட்டு பெரியாரை பற்றி எதுக்கு கேட்கணும்? அவன் எப்போ பெரியாரை பற்றி நல்லா பேசியிருக்கிறான்? குருமூர்த்தி கிட்ட காசு வாங்கும் போதே பெரியாரை திட்டுறேன்னு சொல்லி தான் காசு வாங்கியிருக்கான். அவன் நல்லா பேசுவான், அதுக்கு ஒரு கேள்வி வேற. ஆஸ் பர் அக்ரிமெண்ட் படி அவன் பேசிட்டு இருக்கான், நடந்துட்டு இருக்கான். அவன் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கிறான். வாங்கின காசுக்கு கொஞ்சம் கூட வஞ்சகம் இல்லாம அவங்கள விட ஒருபடி மேலே போய் கூவிக்கிட்டு இருக்கிறான். ஒன்னா அப்போ புக்கை தவிர வேற எந்த இடத்துலையும் பார்ப்பனர்கள் நாங்கள் நல்லவங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டதே கிடையாது. ஆனால் இவன் ஓயாம சொல்லிட்டு இருக்கான், பார்ப்பனர்கள் நல்லவர்கள், பாப்பான், எல்லாத்தையும் சமமா பாப்பான்னு. அதுவும் பாரதிய பத்தி பேசும்போது இவனே பாப்பானா மாறிடுறான். கனக சுப்புரத்தினத்தை பத்தி பேசும்போது பாரதிக்கு தாசனா தான் பேசுறான். ஆனா பாரதிய பத்தி பேசும்போது மட்டும் அடடடடா, இவனை மாதிரி ஒரு அர்ஜுன் சம்பத்தை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. எனக்கே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன், கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த அர்ஜுன் சம்பத்தா இல்லை சீமானா அப்படின்னு. தொழில் போட்டியில் சீமான் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சாவர்கருக்கு அப்புறம் சூவர்கரா மாறினது இவங்க 2 பேர் தான். என்னங்க ஹரி, நீங்கள் அது பாலியல் வழக்கை பற்றி கேட்டால் அவன் டைவர்ட் பண்ணி பாலிடிக்ஸ் வழக்காக மாற்றி பேசியிருக்கிறான். நீங்கள் சடனாக கட் பண்ணி அட வேணா நான் இந்த கேள்வி கேட்கல, பாலியல் வழக்கை பற்றி கேட்டேன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? மூஞ்சியில் அடித்த மாதிரி நேருக்கு நேராக காந்திக்கு நேராக கேட்டிருந்தீங்கன்னா ஹரிஹரன் ஒரு கரெக்டான ரிப்போர்ட்டர்னு நம்ம சொல்லியிருந்துருக்கலாம். இதில் ப்ரொமோ வேற கொடுக்குறீங்க, பாட்காஸ்ட் வித் சீமான்னு. நீங்கள் அப்படி பேர் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் இஸ் சப்போர்ட் காஸ்ட் டு சீமான்னே பேர் வச்சிருக்கலாம். சரி, அவர் தான் இளைமறை காயமறையா ஒரு கேள்வி கேட்குறாரு. நீ உத்தமனா இருந்திருந்தா, யோகியனா இருந்திருந்தா, பெரியாரை பற்றி கேட்ட அந்த வழக்கு கேள்வி அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு, கோர்ட்டில் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ பாலியல் வழக்கை பற்றி தானே ஸ்ட்ரைட்டாக கேட்குறீங்க அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் கொஞ்சம் மறைச்சு கேட்டிருக்கீங்க. ஸ்ட்ரைட்டாக கேளுங்க அந்த பாலியல் வழக்கை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த துணிவு உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஏன்னா நீ செஞ்சதுக்கு, விஜயலட்சுமி காசு கேட்டதுக்கு நாங்களே கொடுத்துருவோன்னு கூசாமல் சொன்னவன் தானடா நீ. அன்னைக்கு சொன்ன இன்னொரு வார்த்தை ஞாபகம் இருக்கா? சரி, விஜயலட்சுமி அனுப்புனா அந்த வாய்ஸ் மெசேஜை ரிலீஸ் பண்ணுற காமிக்கிறேன்னு சொன்னேன். எப்போ பண்ணுவேன்? அதை மட்டும் வாழ்க்கையில் ஒரு நாள் பண்ணிட மாட்டான். எப்போவாது யாராவது அவரை நேரில் பார்த்தீங்கன்னா கேளுங்க, எப்போ அந்த கேசட்டை அந்த ஆடியோலாம் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு. கோவமாக கேட்குறீங்களோ புன்னகையாக கேட்குறீங்களோ கேட்டு சொல்லுங்கள். ஆனால் நம்ம புன்னகையோடு தான் இருப்போம், நீங்களும் புன்னகையோடையே இருங்க. நன்றி, வணக்கம்.